ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை காளான் வச்சு எப்படி கிரேவி பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் முட்டை காளான் தான் நாங்கள் சொல்லுவோம். மழை டைமில் வந்துட்டு நிறையாவே இருக்கும். இது மோஸ்ட்லி மழை டைமில் தான் வரும். தோட்டத்துலலாம் இருக்கும், நிறைய காட்டு சைடெல்லாம் இது இருக்கும். இது மோஸ்ட்லி ரொம்ப ஹெல்த்தியானது கூட. எங்கள் ஊரில் நாங்கள் இதுக்கு பேர் முட்டை காளான்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முட்டை காளானை. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான பச்சை மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய், அது கூட நான் ஆட் பண்ணுற காய்கறி சேர்த்துருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி லைட்டாக கலரி விட்டுருக்கேன். அப்புறமா அந்த வெஜிடபிள்ஸ் இருக்குல்லையா, தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய் மூணுமே ஆட் பண்ணி நல்லாவே கலரி விட்டுட்டேன். அப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டை காளான், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரணும் அந்த ஆயிலில் பண்ணிட்டேன். காளான் கொஞ்சம் வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் டைம் நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலரி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறமா அதுக்கு தேவையான மசாலா அடிக்கிறது வந்துட்டு வெங்காயம், தேங்காய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இந்த நாலுமே வந்துட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி இது கூட நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த கிரேவி ரெடி ஆகும். இப்போ நான் அரைச்சிட்டேன். இது மாதிரி இதை விட நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே குட்டியாக லெமன் சைஸ் அளவுக்கு புளி லைட்டாக கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சுட்டேன். அந்த புளி கூடவே நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவி நல்லா வெந்து கெட்டியாக வரணும். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா நான் திறந்து பார்த்தேன். நல்லாவே குக் ஆகி வந்திருந்தது. ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துடணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிட்டேன். அப்புறமா ரைஸில் ஆட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.